ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? லோட் ஆகுதுப்பா. விசிபிள் சொல்லுங்க. இப்போ இந்த கோட் போட்டிருக்கேன் சார். இப்போ ஃபர்ஸ்ட் இத ரன் பண்ணனும்னா இந்த இருங்க இருங்க யூனிகார்ன் இருங்க மெயின் இருங்க ஆப். இருங்க இருங்க ஏன் ரெண்டுமே நீங்க ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுறீங்க? அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏதாவது ஒரு இதுல நேம் மாத்துங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ங்கிறது டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் பேஜ் எடுக்கும். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இதுல ஒரே ஒரு டேட்டா தான் போட்டிருக்கேன். இப்போ நான் மல்டிபிள் டேட்டா இதுலயே போடணும்னா எப்படி போடணும்? அது வந்து நீங்க அதை தான் இப்போ நான் இதுக்கப்புறம் சொல்லி தர போறேன். சரி, ஓகே சார். இப்போ வந்து ரெண்டுமே இப்போ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுறேன். போட்டா அப்படி எடுக்காதா? லைக் இல்லம்மா, ரெண்டுமே அப்படி சேர்த்து ஒரே மெத்தடா? போடக்கூடாதுமா. நான் உங்களுக்கு கம்பெனியில் அளவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. அப்படி யாரும் போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஆ. போட்டா அது வந்து அப்படி அக்செப்ட் பண்ணாது. ஓஹோ. சரி, ஓகே சார். அப்போ இங்க இப்போ ஆப் டாட் கெட்னு போட்டா அது ஒரு லோக்கல் ஹோஸ்ட்க்கு மட்டும்தான். ஆமா. சரி, ஓகே சார். அப்புறம் சார் நேத்து இது ட்ரை பண்ணேன். அந்த ப்ரூனோ ட்ரை பண்ணேன். ஆனா நேத்து நீங்க சொல்லி கொடுத்தது வந்து எக்ஸிஸ்டிங் இது வச்சு சொல்லி கொடுத்தீங்க. இதுல வந்து புதுசா எப்படி ஆமா ஆமா கிரியேட் ஆமா அதை நான் பண்றது? சொல்லணும். அது எப்படி அதை சரி. நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ம். அதாவதுமா, ஒரு ம். ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க என்ன பண்றோமோ அதை நான் அப்படியே நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இது ஓகே. நம்ம எப்படினாலும் அப்படி இப்படி அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் போடக்கூடாது ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே. சின்டாக்ஸ்னா அதான், ஒரே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கணும், அவ்வளவுதான். சரி, ஓகே சார். நீங்க கோடிங்ல நம்ம நினைக்கிறது என்னாலும் பண்ணலாம். ஆனா ரூல்னு ஒன்று இருக்குல்ல. கரெக்ட். ஓகே, ஃபைன். ஓகே. இல்ல இப்படி போட்டா என்ன ஆகும்னா, நீங்க போட்டு ரன் பண்ணி பாருங்க. உன்னை என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். ஓகேப்பா. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்றேன். நேற்று நம்ம இதை தானே பார்த்தோம். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணீங்களா? சார் பண்ணேன். ஓகே. ஸோ எப்பயுமே அதை கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் நான் குட் ப்ராக்டிஸ். ஓகே. ஓகே. எனக்கு அந்த பைகேட்ச்ங்கிற அந்த பேக்கேஜ் வரவே இல்லையே சார். இல்ல அது இது ஒதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது குக்கீஸ்னு சொல்லுவாங்க, அழுக்குன்னு சொல்லுவோம்ல. டிஃபால்ட்டா அது ஆட் ஆகும் சம்திங். ஆமா. இது ஆ. நீட் இல்ல. ஓகே, ஓகே. இதை நீங்க டெலீட்டும் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டா வரும். சரி சார். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லி தர போறேன்னா, நீங்க லோக்கல்ல ரன் பண்றப்ப உங்களோட சர்வர் நேமை வந்து சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எப்படி நாம ரன் பண்ணுவோம், இந்த இந்த கோடை நான் எப்படி ரன் பண்ணுவேன்? ஓகே. எப்படி ரன் பண்ணுவேன்னா, யூவிகான். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே. மை வென்வ். ஓகே. பேக் ஸ்லாஷ் இது ஸ்கிரிப்ட்ஸ் ஒரு டேப் அமைக்கிக்கோங்க. அப்புறம் ஏன் போட்டு ஒரு டேப் அமைக்கினீங்கன்னா ஆக்டிவேட் அதுவே ஆக்டிவேட். வந்துடும். என்டர் அமைக்கிக்கோங்க. இந்த மை என்புங்கிறது என்விரான்மெண்ட் இப்படி ஆக்டிவேட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ரன் பண்றதோ எதுனாலுமே பண்ணணும். சரிங்களா? சரி சார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, யுவிகான் ஸ்பேஸ் மெயின் கோலன் ஆப் ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் ரீலோடு. இது வரைக்கும் தான் நேற்று நீங்க ரன் பண்ணீங்க. எஸ்ஆர்னோ? ஆமா சார். ஆனா அதே மாட்ட நீங்க வந்து ரன் பண்றப்ப சம்டைம்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது லோக்கல்ல. ஏன் அப்படின்னா, இது யூஆர்எல் மூலியமா ரன் பண்றதுனால சில குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. குக்கீஸ்னா வந்து அந்த அழுக்குங்குவாங்க. திரும்ப திரும்ப அந்த வேரியபிள் ஒரே அந்த யூஆர்எல் வந்து சர்வர்ல இருந்து வரப்ப ரிஃப்ளெக்ஷன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நீங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிருப்பீங்க உள்ள, ஆனா அது அங்க ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்காது. அப்ப என்னடா நம்ம கோடிங் மிஸ்டேக்கா என்ன மிஸ்டேக் நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க. அப்ப அதுக்காக ம். தான் லோக்கல்ல பொறுத்து, இது வந்து லோக்கல் என்விரான்மெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்க அந்த போர்ட் ஓகே. நம்பர் வந்து டிஃபால்ட்டா 8000 ரன் ஆகும்ல. நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க அதை மாத்திக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சா? ஓ, சரி, ஓகே. ஸோ அது எப்படி மாத்தலாம் அப்படின்னா, யுவிகான் மெயின் கோலன் ஆப் ஐஃபன் ஐஃபன் ரீலோட் ஸ்பேஸ், நல்லா கவனிங்க, ஐஃபன் ஐஃபன் அது பேர் என்னது, ஹோஸ்ட் ஸ்பேஸ்
127.0.0.1 ஸ்பேஸ் ஐஃபன் போர்ட் ஸ்பேஸ் ஏதாவது ஒரு நம்பர் 1 2 3 4 4 டிஜிட் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவை ரன் பண்றப்ப இந்த 4 டிஜிட் நம்பரை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப இது வந்து இந்த போர்ட் நம்பர்ல இது ரன் ஆகும் பாத்தீங்களா, 127.0.1 120 இந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகும். இதை நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுக்கப்புறம் அந்த போர்ட் நம்பருக்கு அது ரன் ஆகும். ஓகே, இப்போ இந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகுதா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபார்வர்டு ஸ்லாஷ் என்னது அந்த பாராமீட்டர் நேம் என்ன, டேட்டாவா, அப்ப டேட்டா கொடுத்து என்டர் அமைக்கிறீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சா. ஆமா சார். ஸோ இதுதான் கான்செப்ட், புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப இந்த 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 கமாண்டை யூஸ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நோட் பண்ணுங்க. இப்ப போர்ட் நேம் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும், அது எப்படி எழுதிக்கிறது? போர்ட் அதாவது யூஆர்எல் வந்து நான் தமிழ்ல சொல்றேன், ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. URL வந்து we are using same URL, it sometimes it will not reflect the changes. Okay va? Okay. That's the reason we are changing the port number அப்படினு சொல்லணும். port number. சார் இப்படி போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணனால குக்கீஸ் வந்து இது ஆகாம இருக்குமா, குக்கீஸ் வராதா? ஆமா, கேட்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேட்சின்னு போட்டுக்கோங்க, கேட்சின்னு சொல்லுவாங்க. கேட்சிஸ்னா தம்பிங்க வந்திருக்கு பாத்தீங்களா, கேட்சி வந்திருக்கா, ஓகேவா? அது கேட்சிங்கிறது என்னன்னா சம்டைம்ஸ் உங்களை வந்து ரிஃப்ளெக்ட் ஆக விடாது அவுட்புட் சேஞ்சஸ் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா. ஓகே சார். அப்ப யூஆர்எல்ல வந்து எப்பவுமே 127.0.0.1 தான் இருக்குமா? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ரன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் வந்து என்னன்னா பாத் பாராமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க, பாத் பாராமீட்டர். பாத் பாராமீட்டர் அடுத்த டாபிக், பாத் பாராமீட்டர். அது என்ன சார் பாத் பாராமீட்டர்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன், இப்போ நான் ஒரு யூஆர்எல் வச்சு நான் சொல்லி தரேன். ஒரு ஃபங்க்ஷன்ல இப்போ நம்ம ஒரு டேட்டா எழுதியிருக்கோம், ஓகேவா? ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸுக்குள்ள நம்ம வந்து ஒரு பாராமீட்டர் ஆட் பண்ண போறோம், புரிஞ்சா? ஓகே, அந்த பாராமீட்டர் இப்போ என்னென்ன பாராமீட்டர் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஃபுல் நேம் அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் ஆட் பண்ண போறோம். அந்த ஃபுல் நேம் வந்து கோலன் போட்டு தான் ஸ்ட்ரிங்குன்னு போடணும். அது என்ன டைப்பா இருக்கணுங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மட்டும் நான் ஏஜை வந்து நம்ம அனுப்ப போறோம். அந்த ஏஜுங்கிறது வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கணும். இப்படிதான் பாராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணணும் ஃபங்க்ஷன்ல, புரிஞ்சா? எஸ் ஆர் நோ? ஓகே, அப்ப நம்ம ஃபுல் நேம் கமா ஏஜ்னு கொடுப்போமா நம்ம பைத்தான் கோடுல. இங்க வந்து அந்த ஃபுல் நேம் வந்து ஸ்ட்ரிங்கா வரணும், ஏஜ் வந்து இன்டீஜரா வரணுங்கிறத கொடுப்போம், அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்ப இத நம்ம உள்ள அவுட்புட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்னா, கீ வந்து இப்ப ஃபுல் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஃபுல் நேம் கோலன் அந்த ஃபுல் நேம் அந்த பாராமீட்டர் நேம் கொடுத்துருவோம், புரிஞ்சா? கமா அதே மட்டும் கீ வந்து ஏஜ் அந்த பாராமீட்டர் ஏஜை கொடுத்துருவோம், புரியுதா? சரி, அப்ப நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப தானே நமக்கு வந்து இந்த வேல்யூ எல்லாம் கொடுப்போம். ஃபுல் நேம் ஸ்னேகா ஏஜ் 23ன்னு, கரெக்டா? அப்ப ஆனா நம்ம இங்க அப்ப இத நம்ம ஏபிஐ மூலியமா அந்த டேட்டாவை அனுப்ப போறோம், ஓகேவா? அப்ப நம்ம ஏபிஐனா என்னது, யூஆர்எல் மூலியமா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல் நேம் வந்து ஸ்னேகாவும் ஏஜ் 25ன்னு நான் அனுப்ப போறோம். அது அந்த யூஆர்எல்ல இருந்து வந்து இங்க உள்ள வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும், புரியுதா?
புரியுது சார். அப்ப எப்படி பாஸ் பண்ணுவோம்? இப்போ இந்த டேட்டா, அதாவது STU டேட்டா அப்படிங்கிற இந்த யூஆர்எல்ல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கர்லி பிராக்கெட்ஸுக்குள்ள நீங்க அந்த ஃபுல் நேமை கொடுக்கணும். திரும்ப ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கர்லி பிராக்கெட்ஸுக்குள்ள ஏஜ்னு கொடுக்கணும். புரிஞ்சா? இப்படிதான் நீங்க ஓகே. யூஆர்எல்ல டிஃபைன் பண்ணணும். புரியுதா? சரி சார். ஓகே. அப்ப இப்ப நான் இதை ரன் பண்றேன். ஓகே, இப்ப நான் வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் சி. தெரியுமில சர்வர் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு? தெரியும் சார். யா, இருங்க, இது லோட் ஆகுது. சம்டைம்ஸ் இதுதான் ஒரு பெரிய தலைவலி இதுல. சார், அங்க ஆப் டாட் கெட்டுக்குள்ள ஸ்டூ டேட்டான்னு போட்டிருக்கீங்கல்ல, அது வேரியபிள் நேமா? அதுதான் பாத் நேம். இதுக்கு முன்னாடி இப்படி நான் டேட்டான்னு கொடுத்தேன். மேல ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஓகே போட்டு ஓகே. டேட்டான்னு போட்டா தானே அது ஓபன் ஆகும். அந்த மாட்டம். ஆமா ஆமா. சரி. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா ரன் பண்ணணும். ஒரே நிமிஷம். இதுதான் அந்த கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இது சம்டைம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். வேற ஒரு போர்ட் நம்பர்ல ரன் பண்றேன். 4321ங்கிற போர்ட் நம்பர்ல ரன் பண்றேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபாலோ லிங்க் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு எம்டி அவுட்புட் வருது. கரெக்டா? ஆமா சார். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட். டேட்டா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு என்டர் அமுக்குவேன். அப்பயும் அவுட்புட் வராது. ஏன்? ஆமா. ஏன்னா நம்ம இன்புட். வேல்யூ பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்னேகா அப்படின்னு பாஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த யூஆர்எல்ல ஏஜ் வந்து 25 பாஸ் பண்ணி என்டர் அமுக்குவேன். இப்போ அவுட்புட் வந்துருச்சா? ஓகே சார். புரியுது. புரியுதா? எப்படி இதை வந்து இப்போ புரியுது. இதுதான் யூஆர்எல். ஓகேவா? ஓகே ஓகே. இந்த புரியுது. யூஆர்எல்ல வந்து இப்படி டேட்டா இருக்கு. இதுதான் பாத் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நம்ம சரி. அந்த பாத்துல பாராமீட்டர் நம்ம வேல்யூ பாஸ் பண்றோம். அது இங்க உள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்க உள்ள வருது. புரியுது சார். சரி, இப்ப இதுலயே பாருங்களேன். இப்ப நான் வந்து இங்க ஸ்னேகாங்கிற இடத்துல வந்து ஃபுல் நேம்ல வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். இன்டீஜர்ல வந்து நான் வேர்டு கொடுக்குறேன். 10, மை ஏஜ் வந்து 10 அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எரர் வருதா? அந்த என்ன எரர் வருது? டைப் வந்து இன்ட் பார்சிங், Typing. மெசேஜ் வந்து இன்புட் ஷுட் பி வேலிட் இன்டீஜர், அனேபிள் டு பார்ஸ் இன்டீஜர். இப்படிதான் எரர் சொல்லுன்னு சொல்றேன். எரர்னா இப்படிதான் அந்த சொல்லுன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஏன் இது சொல்லுது எரர்? ஏன்னா நீ வந்து ஸ்ட்ரிங் கொடுக்க String வேண்டிய இடத்துல கொடுக்கல. ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஏன்னா நீங்க செக் பண்ணிக்கணும். நீங்க ஏன்னா நீ ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணிட்ட. ம். ஓகேவா? அப்ப நீங்க அதை அப்படி அதுக்கேத்த அப்படிதான் நீங்க வேல்யூ கொடுக்கணும். ஓகே. ஓகே. ஸ்னேகானா ஸ்னேகா 25 டிஃபைன் கொடுத்தா அவுட்புட் வரும் அழகா. ஓகே, 23 அவ்வளவுதான் வந்துருச்சு அவுட்புட். ஆமா சார். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகே. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பாத் பாராமீட்டர் இதுக்கு பேரு. நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, இப்ப இந்த வந்து எப்படி சார் வந்து நம்ம டெஸ்ட் பண்றது? இந்த யூஆர்எல் நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல, கரெக்டா எடுக்குதா இல்லையான்னு. ஆமா சார். ஓகே, இதை வந்து எப்படி சார் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரூனோ ஆப்பை ஓபன் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ Okay. ப்ரூனோ. ஓகே, ப்ரூனோ ஆப் ஓபன் பண்ணிட்டு இதுல கிரியேட் கலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கிரியேட் கலெக்ஷன். அதுல வந்து ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். May 13 _FASTY API. ஓகே, கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. லொகேஷன் கேட்டாங்கன்னா லொகேஷன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சேவ் பண்ணிக்கோங்க இந்த இதை. சரிங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை. Okay. நீங்கள் வந்து இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் நான் நியூ ஃபோல்டரில் வந்து என்ன கொடுத்துக்கலாம், சும்மா டெஸ்டிங் ப்ரூனோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ளே நம்ம அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் நம்ம அதை எடுத்துக்கலாம் பின்னாடி. வேற ஒன்றும் இல்லை. அந்த லொக்கேஷனில் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கோங்க. எங்கே கொடுத்தேன் அதை? ப்ரூனோனே காணா. சேவ் ஆச்சா? டெஸ்டிங் ப்ரூனோ இங்கே இருக்கு. இதுக்குள்ளே நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்குவேன். புரிஞ்சா? இப்போ நான் வந்து இதை கிரியேட் கொடுத்துருவேன். இப்போ கிரியேட் கொடுத்த உடனே இங்கே கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதை விட்டுருங்க. இது வந்து என்னோடது. இது பழசு வேணா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை இது வேணாம். இதுதான் நம்மளோடது. கரெக்டா? ஆமா சார். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி வந்துடும். ஓகேவா?
ஸோ இந்த மாட்டம் உங்களுக்கு ரைட் சைடில் இப்படி வந்துடும். ஓகே, இதில் நீங்கள் வந்து எதை கொடுக்கணும்னா டெஸ்ட்டு ஸ்கிரிப்டு ஆத்து ஹெட்டர்ஸு ஓவர் வியூ. ஏன் இது எங்கே அது வரல? ரன் கொடுப்போமா? ரைட் சைடு க்ளோனு ரன் கலெக்ஷன். ஒரே நிமிஷம், இதில் கரெக்டாக தானே கொடுத்தேன். வாரசு இது கிடையாது. இருங்க, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன். டெஸ்ட்டு ப்ரீ ரெஸ்ட்டு. ஓகே, சம்திங் தப்பு ஐயோ தப்பு பண்ணியிருக்கேன். எங்கேயோ தப்பு. ஒரே நிமிஷம், இதுதான் ரன் பண்ணேன். க்ளோனு நியூ ரெக்வஸ்ட். ஓகே, நியூ ரெக்வஸ்ட் நேம் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுத்து கிரியேட் கொடுப்போம். இதுதான் கரெக்டு. ஓகே, இதுக்குள்ள நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேவா? இது வந்து இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ, இதுக்குள்ள நம்ம எத்தனை ரெக்வஸ்ட்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரெக்வஸ்ட் இருக்கும். அதுல நீங்க ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, அந்த நேம்ல அது கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்க வந்து இதை டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டால வந்து ஏதாவது ஒரு நேம் மணி /24 அப்படின்னு போட்டு இந்த ரைட் சைடில் அந்த ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். புரியுதா? புரியுது சார். ஓகே, ஸோ இதை நீங்க 200 ஆக்டிவேட்டடு, இதை எப்போ இதை கிரியேட் பண்ணாங்க எல்லாமே நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஓகே சார். ஓகே, ஸோ இது புரியுதுல உங்களுக்கு எப்படி பண்ணணும்ட்டு? எஸ் சார், புரியுது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லாமல் சும்மா டெஸ்டிங்காக தான். இது ஈஸி தான் டெஸ்டிங் இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் யூடியூப்ல கூட நீங்கள் பார்த்தா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பட் இது நம்மளே போட்டு பார்த்துடலாம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொரி பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதன சார் இப்ப பாத்து பாராமீட்டர்னா நம்ம வந்து பாத்த வந்து பாஸ் பண்றோம். ஓகேவா? இதே மாட்டம் தான் கொரி பாராமீட்டர்னு ஒன்று இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, கொரி பாராமீட்டர். ஓகே, அதன சார் கொரி பாராமீட்டர்னா என்ன அப்படின்னா நோட் பண்ணீங்களா? கொரி பாராமீட்டர்னு நோட் பண்றேன் சார். ஓகே, அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஃபுல் நேம் வந்து எஸ்டிஆர்னு சொல்லிட்டோம். ஓகே, எனக்கு நான் டிஃபால்ட்டா இப்போதைக்கு நான் நன்னுன்னு செட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா? இப்படி ஈக்குவல் டு போட்டு நன்னுன்னு கொடுக்கணும். அப்போ ஃபுல் நேம் வந்து நன்னுன்னு வரும். இன்டீஜர்ல வந்து நான் டிஃபால்ட்டா இங்க வந்து நான் 0ன்னு போட்டு வச்சுக்கிறேன். புரியுதா? ஓகே, புரியுதா புரியலையா? புரியுது சார். ஓகே, அப்ப இங்க மேல வந்து நான் எதுவுமே பாஸ் பண்ண எனக்கு வேணாம். ஓகேவா? ஏன்னா இது டிஃபால்ட்டா இங்க இருக்குல்ல, அதனால அது வந்து அதை எடுத்துக்கும். ஓகே, புரிஞ்சா? இது ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்கு, தெரியுதா? ஆமா ஆமா, புரியுது. ஓகே, இப்போ இதோட அவுட்புட்டை நம்ம எப்படி சார் பாக்குறது அப்படின்னா, இப்ப பாருங்களேன். இப்ப நான் ஸ்டூடெண்ட் டேட்டா மட்டும் என்டர் அமுக்குறேன். ஓகேவா? ஓகே, இதுல நான் வந்து எப்படி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நீங்க இப்படிதான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மட்டும் இந்த சிம்பிள் போடணும். என்னது? கொஸ்டின் மார்க் போடணும். கொஸ்டின் மார்க் போட்டு நீங்க வந்து இப்படிதான் பாஸ் பண்ணணும். ஃபுல் நேம் வந்து எனக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்னேகான் கொடு
அண்டு அண்டு போட்டு அப்புறம் என்ன கொடுக்கணும், இது பேர் என்ன சொல்லுவோம், ஏஜ் வந்து எனக்கு 13 கொடு அப்படின்னு சொல்லணும். புரியுதா இது? புரியுது சார். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இதை கொடுத்துட்டு ஐ திங்க் நம்ம இதை எப்படி பாஸ் பண்ணுவோம். ஓகே 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 காட் இட். இதை நம்ம வந்து இப்படி தான் டெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலா. இருங்க 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 இருங்க. ஃபுல் நேம் ஏஜ் ஓகேவா. இப்போ இதை நான் வந்து ப்ரூனோல எடுத்துட்டு வரேன் ஓகேவா. ப்ரூனோல இதை போட்டுருங்க. போட்டோ டைமே இப்படி ஒரு இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா போதும். ஓகே, அந்த சிம்பிள் பேர் என்னது, கொஸ்டின் மார்க் சிம்பிள் ஓகேவா. இதை போட்டுட்டு நீங்க இப்படி ஃபுல் நேம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க கீழே அதுவே வருதா ஃபுல் நேம்ட்டு. ஆமா சார். இப்போ இந்த பாத்துல வந்து நீங்க நேம் கொடுங்க. என்ன நேம் கொடுக்கலாம்னா இப்போ நான் வந்து குமார் அப்படின்னு கொடுக்குறேன். அங்க மேல ஆட் ஆயிருக்கா. ஓகே. இங்கே ஆட் பாராமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஏஜ்னு கொடுங்க. இங்க ஏஜ்னு கொடுங்க. அங்க மேல ஆட் ஆகுதா. ஆமா ஆமா. ஏஜ் வந்து 20 கொடுங்க. அவ்வளவுதான். எப்படி அதுவா அண்டு போட்டு ஆட் ஆயிருக்கா. ஓகே சார். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல இது டிஸ்ப்ளே ஆகும். ரெஸ்பான்ஸ்ல நாட் ஃபவுண்ட்னு வருதா. ஏன் 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 சர்வர் எதுவும் ரன் ஆகலையா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம். ஃபுல் நேமு கரெக்டான கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஆப் டாட் கெட் தான் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல ஸ்டூடெண்ட் டேட்டாக்கு அப்புறம் ஸ்லாஷ் வரலாமா சார். ஆமா 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 அதுக்கப்புறம் தான் அந்த கோடு வரும். கரெக்டாக தான் இது. நேம் வந்து ஸ்ட்ரிங்கு நன்னு தான் கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து இன்டீஜரு கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். வேல்யூ கரெக்டாக நான் பாஸ் பண்ணுறேன். அப்புறம் ஏன் இந்த இஷ்யூ வருது செக் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம். கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச கோடு கரெக்டாக தான். மேபி ஏதாவது சின்ன சேஞ்ச் இருக்கான்னு தெரியலையே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுல்ல உங்களால எப்படி நம்ம வேல்யூ கொடுக்கணும்னு. புரியுது சார். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே. ஏதோ மாத்திருக்கான் கோட்ல. நன் டைப் சேஃப் ஃபாஸ்ட் ஏபி யூசிங் ஆப்ஷனல் ஸ்ட்ரிங் இன் அன்ஸ்டீடா. ஓகே ஓகே. இந்த மாட்டம் ஸ்ட்ரிங் நன்னு கொடுத்தோம்னா நம்ம ஆப்ஷனல் எஸ்டிஆர்னு கொடுக்கணுமா. ஓகே சரி, அவனுக்கு வழிக்கே வரேன். ஆப்ஷனல் கொடுக்கணும்னா நம்ம மேலே வந்து ஹெடர் ஃபைலில் ஆப்ஷனல் ஆட் பண்ணணும். சரி ஓகே, அவன் கூட போட்டுடலாம். ஓகே, மேலே ஹெடர் ஃபைல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கான். ஆப்ஷனல்னா இந்த தடவை நன்னுங்கிறது என்ன டைப்பில் வரும்னே தெரியாது. அதுக்காக நீங்கள் ஆப்ஷனல் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் இது கரெக்டாக. ஓகே, இப்போ நம்ம போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணுவோம். சர்வரை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் இந்த சர்வர் எனக்கு இதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். மேபி இது ரிஃப்ளெக்ஷன் ஆகலை இல்லை. மேபி இதனால கூட இருக்கலாமா. ஓகே, அந்த சர்வர் உங்களுக்கு ப்ராப்பராக எடுக்காமல் இருக்கலாம். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே சார். திருப்ப நான் ரன் பண்ணணும். இதை டெர்மினல் நியூ டெர்மினல் விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் ஆன் பண்ணுங்க. திரும்ப இதை ரன் பண்ணுங்க வேற ஒரு போர்ட் நம்பர்ல. ஓகே, இப்போ இதுல வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எஸ்டியூ டேட்டா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க்ல நான் ஃபுல் நேம் ஈக்குவல் டு அருண் அண்டு ஏஜ் ஈக்குவல் டு 20. இப்போ ஆன்சர் வருது பாத்தீங்களா. ஓகே சார். ஓகே, இப்போ நீங்கள் இதே மாட்டம் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா. இது இந்த யூஆர்எலுக்கு இதில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இதெல்லாம் நேம்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்க வேணாம். நீங்கள் எப்படி கொடுத்தா போதும், ஒன்லி இந்த டெஸ்ட் பண்ணுறப்ப எக்ஸ்பிளனேட்டரி சிம்பிள் சாரி கொஸ்டின் மார்க் போட்டால் போதும். ஓகேவா. கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா இங்கே வந்து ஆட் பாராமீட்டர் கொடுத்தாலும் இங்கே ஆட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஃபுல் நேம் அங்கே ஆட் ஆகுது பாருங்க. பாத்தில் வந்து ஸ்னேகா ஸ்னேகா அதே மட்டும் ஆட் பாராமீட்டர் கொடுத்துட்டு ஏஜ் ஏஜ் வந்து 59 அப்படி கொடுத்து இப்போ இங்க எக்ஸிக்யூட் பண்ணனா இப்போ இங்க எக்ஸிக்யூட் ஆகுதா கரெக்டா அவுட்புட். ஆமா சார். அவ்வளவுதான். புரிஞ்சா.
ஓகே சார். ஓகே, இப்படிதான் வந்து நம்ம வந்து டேட்டாவை கொடுப்போம். ஓகேவா? அதே மாட்டோம் இதுல வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் இப்படிதான் கொடுக்கணும் கிடையாது. எப்படினாலும் கொடுக்கலாம். இப்படி நீங்க ஃபுல் நேம்ல வந்து அதை பாஸ் பண்ணலாம். அந்த ஃபுல் நேமை நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாட்டோம் ஏஜ்ல வந்து அந்த ஏஜை நீங்க பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்க லாஜிக் எழுதலாம். இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18னா நம்ம என்ன சொல்லலாம்? ரிட்டர்ன்ல வந்து இப்படி சொல்லலாம். ரிட்டர்ன்ல வந்து என்ன சொல்லலாம்? யூ கேன் ஓட்டு, இல்லனா எல்ஸ்ல வந்து ரிட்டர்ன்ல என்ன சொல்லலாம்? யூ கேனாட் ஓட்டு. எப்படினாலும் சொல்லலாம் நீங்க. புரியுதா? இது வந்து யூ கேன் ஓட் யூ கேனாட் ஓட்டுனா அங்க இதுல வருமா? டிஸ்ப்ளே ஆகும். இப்ப பாருங்க, இப்ப போட்டுட்டு ஒரு எப்ஸ்ட்ரிங்ல போட்டுருவோம். எப்ஸ்ட்ரிங்ல ஹாய் உன்னோட பேர் வந்து ஃபுல் நேம் போட்டுருவோம். அப்படி ஃபுல் நேம் யூ கேன் ஓட்டு. எப்படி எப்படி புரியுதா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு? புரியுது சார். எப்படினாலும் நம்ம லாஜிக் எழுதலாம். பைத்தான் தெரிஞ்சா போதும். ஓகே, யூ கேன் நாட் ஓட்டு, யூ கேன் நாட் ஓட்டு, அவ்வளவுதான். இப்போ இது ரன் பண்ணுவோமா? ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், புர்னோ கொண்டு வந்துருவோம். இதான் ஓகேவா? புர்னோ கொண்டு வந்துருவோம். புர்னோல இதை ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கா? சரி, இப்போ நான் பாராமீட்டர் கொடுக்குறேன். நேம் வந்து விக்னேஷ். சாரி, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. விக்னேஷ். பாத்தில் வந்து சாரி 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 ஃபுல் நேம் வந்து விக்னேஷ். ஓகே, ஆட் பாராமீட்டர்ல ஏஜ் வந்து கரெக்டாக கொடுக்கணுமா? அந்த இதெல்லாம் அந்த பாத்தெல்லாம் பாராமீட்டர் கரெக்டாக கொடுக்கணும். ஏஜ் வந்து இப்போ நான் 23. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் எக்ஸிக்யூட் பண்ணா? யூ கேன் ஓட். ஏன் நல்லன்னு வருது? இது ஸ்டோர் ஆகலையா? ஸ்டோர் ஆகலையா? நீ வந்திருக்கணுமே, கரெக்டாக தானே வந்திருக்கணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆகலாமா? எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க. இங்க என்ன வந்துருக்கு பாத்தீங்களா? முதல்ல கொடுத்த அது அருண் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. இங்க ரிஃப்ளெக்ஷனே ஆகல. அது இப்ப தெரியுதா? நான் ஏன் வந்து ஒவ்வொரு தடவை ரன் பண்றப்ப போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே ஓகே. இதுதான் இதுல ஒரு பெரிய தலைவலி. ஓகே, இப்போ நம்ம திருப்பி இத நான் க்ளோஸ் பண்ணோம். போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணனும்னா டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப போடணும். அதான் நீங்க கண்ட்ரோல் சி அமுக்குனாலே வந்துரும். அது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து சர்வர் லோட் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால ரொம்ப டைம் எடுக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. ஐயோ, திருப்ப அதே இதுல ரன் பண்றேன். சோ ஒரே நிமிஷம் இது நிப்பாட்டுறதுக்குள்ள போதும். இப்ப டக்குன்னு வந்துருச்சு பாருங்களேன். இப்ப நான் திருப்ப வேற ஊர்ல ரன் பண்றேன். இப்போ புர்னோல டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பாராமீட்டரில் ஃபுல் நேம் வந்து என்னது? ஸ்னேகா. ஓகே, அடுத்த ஆட் பாராமீட்டரில் என்ன கொடுப்போம்? ஏஜ் வந்து 13 கொடுப்போம். கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. தப்பு பண்ணிட்டேன் நான். எதுவும் நாட் ஃபவுண்டா? 404ஆ? இங்கே வேல்யூவே வரலையா? சம்திங் இருங்க இப்படியும் போடலாமே. இது ஃபுல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியா? கொஞ்சம் நம்ம பொறுமையாக போட வேண்டியதா இருக்கு. திஸ் இஸ் கரெக்ட். இப்படிதான் நான் அன்னைக்கு நான் போட்டேன். சின்டாக்ஸ் இஷ்யூ. ஓ, அவன் டைரக்டா அப்படி கொடுத்துறான். ஓகே 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 ஓகே. என்ன பண்றீங்க தெரியுதாமா? நம்ம என்ன பண்ணோன்னு? ஃபர்ஸ்ட் ஃபுல் நேம் வந்து பிரிண்ட் பண்றாங்க. இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்து இது அப்படி ஒரு வேரியபிள பாஸ் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்ணேன். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். புரிஞ்சா? ஓ, எங்க அந்த ஃபுல் நேம் ஈக்குவல்ஸ் ஃபுல் நேம்னு போட்டீங்க. அப்படி பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான் அவன். புரியுதா? நீங்க வர பாராமீட்டரை டைரக்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். புரியுதா? ஓகே ஓகே சரி. ஓகேவா? இப்போ நம்ம வேணா மேபி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். லோடிங்.
சார் அங்க பிரிண்ட் ஃபுல் நேம்னு போட்டோம்ல அது என்ன சார் பண்ணும்? ஃபுல் நேம்னு இங்க காட்டுமா? டிஸ்ப்ளே பண்ணும், கீழே காட்டும் அவுட்புட்ல. அது நம்ம என்ன வேல்யூ கரெக்டா வந்திருக்கானுங்கிறத காட்டும். ஓகே. ஸ்வாகர் யூஐன்னு ஒன்று இருக்கு, அதுலயே நீங்க டெஸ்ட் பண்ணலாம். அது நான் இருங்க சொல்றேன், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இருங்க நான் அது அடுத்து அதுக்கு வரேன். அடுத்து ஃபுல் நேம், ஏன் இங்க எடுத்துக்க மாட்டேங்குது எனக்கு, அதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. இது எல்லாமே கரெக்ட் தான். இஃப் ஏஜ் வந்து 18னா மெசேஜ் ஒரு ரிட்டன், நான் கேர்லி பிராக்கெட்ஸ் போடாம விட்டேனா? ரிட்டன் வந்து இப்படிதான் போடணும். ஓகே, இப்படிதாம்மா போடணும், மெசேஜுக்குள்ள இப்படி போட சொல்றான். ஓகே ஓகே. ஓகே சார். அப்ப ரிட்டன் வந்து உங்களுக்கு ஜேசன் அதாவது டிக்ஷனரி ஃபார்மேட்ல தான் நீங்க ரிட்டன் பண்ணணும், அதை மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா? சரி. இல்லைன்னா அவங்களால அவுட்புட்டை பார்க்க முடியாது. ஓகேவா? ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரணும், எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். மேபி சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு சார் இப்போ நம்ம டெஸ்டிங் தானே சார் பண்றோம், இல்ல டெஸ்டிங்ல கூட நீங்க போர்ட் நம்பர் மாத்திட்டே இருக்கணுமா? எதுல? இப்போ நம்ம டெஸ்டிங் மட்டும் தானே பண்றோம் ப்ரூனோ வச்சு, இதுல கூட நம்ம போர்ட் நம்பர் ஆமா மாத்திட்டே ஆமா இருக்கணும்? ஆமா ஆமா, ஏன்னா அங்க சர்வர் எதுல ரன் ஆகுதோ அதுதான் நம்ம டெஸ்டிங் பண்ண முடியும். கரெக்டா தானே? கரெக்ட் தான். அப்போ இங்க ப்ரூனோட முக்கியமான பர்பஸ் என்ன சார்? அதோட இன்ஃபர்மேஷன் பார்க்கறதை விட ப்ரூனோ எதுக்கு மெயினா யூஸ் இல்லம்மா, பண்றோம்? டெஸ்டிங் ஆக்சுவலா இது வந்து கரெக்ட், அந்த யூஆர்எல் ஆக்டிவா இருக்கா, எப்ப கிரியேட் பண்ணாங்க. ஓகே, நீங்க டம்மியா சில வேல்யூஸை வந்து நீங்க யூஆர்எல் மூலமா பாஸ் பண்றத விட இங்கேயே நீங்க டைரக்டா பாஸ் பண்ணலாம். புரிஞ்சா? சோ இங்க நம்ம டைரக்டா வேல்யூ பாஸ் வேல்யூ பண்ணிட்டு கொடுத்து அது டெஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஆயிடுமா? டெஸ்ட் பண்ணலாம் கரெக்டா அந்த வேல்யூ எடுக்குதா. நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம்னா அங்க ரிட்டன் என்ன சொல்லுது. இப்போ நான் இங்க எனக்கு நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். ஓகேவா? என்ன என்ன பாஸ் பண்றேன்னா ஸ்டூடெண்ட் STU டேட்டா ஃபார்வர்ட் ஸ்லாஷ், இதை நான் போடவே இல்லை, அதனால தான் எனக்கு இஷ்யூ வந்துச்சு. ஓகேவா? STU டேட்டால இப்போ நான் கேர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் அமுக்குனேன்னா மெசேஜ்ல என்ன வருது? டிஃபால்ட்டா நன்னு வருது, யூ கேனாட் ஓட்டு. இப்போ நான் வந்து என்ன பாஸ் பண்றேன்னா பாராமீட்டர் பாஸ் பண்ணேன், ஃபுல் நேம். ஓகேவா? ஃபுல் நேம் பாஸ் பண்றேன்னா ஃபுல் நேம் வந்து பாத்துல வந்து ஸ்னேகா அப்படின்னு பாஸ் பண்றேன். அடுத்த பாராமீட்டர்ல ஏஜ் வந்து 13 பாஸ் பண்றேன். அப்ப நான் இங்க ரிட்டர்ன் கொடுக்கறப்ப எனக்கு எப்படி மெசேஜ்ல ஹாய் ஸ்னேகா யூ கேன் ஓட்டுன்னு வருதா? ஆமா ஆமா கரெக்ட். சரி, இப்போ நான் வந்து இந்த 30க்கு பதிலா நான் வந்து 20 கொடுக்குறேன், சாரி 12 கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். யூ கேனாட் ஓட்டுன்னு வருதா? இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம், தெரியுதா உங்களுக்கு? ஆமா சரி. ஓகே. ஓகே, சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். ஓகே, இப்போ நம்ம கரெக்டா எடுக்குதா கோடு? ஆமா கரெக்டா எடுக்குது. ஏன்னா இந்த 18+னா இது எடுக்கணும், இல்லனா இது எடுக்கணும், அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக தான் இந்த ப்ரூனோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. அவுட் சைட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கறோம், தெரியுதா? அவுட் சைடு இது வந்து அவுட் சைட்ல அந்த URL கரெக்டா இருக்குதா, அதுதான் மேட்டர். ஓகே சார் இத ரன் பண்றது என்னப்பா? இப்போ லோக்கல் ஹோஸ்ட்ல எப்படி ரன் பண்றது? அதான் லோக்கல் ஹோஸ்ட் தான் கீழ ரன் ஆகிட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம இங்க போட்டது லோக்கல் ஹோஸ்ட்லயே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அவுட்புட்? ஆமா, எல்லா இடத்துலயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அந்த சர்வரை நீங்க எங்க யூஸ் பண்ணாலுமே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க பாருங்க, ஸ்னேகான்னு வந்திருக்கா, 12ன்னு வந்திருக்கா, ஆமா ஆமா. எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் URL, அதுதான் API, அதான் சர்வர். ஒரு சர்வர்ல இதை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த போர்ட் நம்பர், இந்த போர்ட் நம்பர் வந்து உங்களோட இந்த லேப்டாப்புக்குள்ள மட்டும் எங்கனாலும் எடுக்கும். ஓகே சரி. புரியுதுல உங்களுக்கு? ஒரு இதுதான் ஐடி, இந்த URL தான் ஐடி. ஓகேவா? இந்த URL வச்சு தான் ஐடில கேம் ஆடுவாங்க. ஓகே ஓகே சார். சார் அந்த வெப் பேஜ் காட்டுங்க. சரி, இப்போ இது மாதிரி நம்ம கோடு போட்டா சர்வர்லயும் கொஸ்டின் மார்க் ஃபுல் நேம் ஈக்குவல்ஸ் அதுல தானே போடணும் சர்வர்லையா? அந்த வெப் பேஜ்ல சார்?
இதுலதாம்மா போடணும் நீங்க. இப்படி நீங்க போடணும்னா இது அப்படியே நீங்க வந்து இந்த வெப் பேஜ்ல நீங்க இங்க போடணும். ஆ புரிஞ்சா? ஓகே. இதுல நீங்க இப்படி போட்டு பிராக்டிஸ் பண்ண கூடாதுமா. அதுக்கு தாமா அப்படி டூல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். புரியுதா? ஓகே ஓகே. இப்போ நீங்க இதுல சொல்லுங்க. எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இது மாதிரி தானே போடணும் அந்த ஆமா கொஸ்டின் மார்க். ஆமா 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 இதுல எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி அங்க போட்டுறணும். ஆமா. இத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. நேத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? பண்ணேன் சார். ஆனா அந்த ப்ரூனோ எனக்கு எப்படி அந்த கலெக்ஷன் எப்படி கிரியேட் அது பண்ணணும்னு பிரச்சனை இல்ல. தெரியல. நேத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? லோக்கல் எடுத்துச்சா? பண்ணேன். ஆ பண்ணேன் ஓகே. சார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல எப்படி கிரியேட் பண்ணனும்ட்டு. இப்போ புரியுது எனக்கு. ஓகே. சோ இப்போ இத நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள லாஜிக் நீங்க எழுதணும் ஏதாவது. ஓகேவா? அப்ப நீங்க எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் டீடைல்ஸ் மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? சூப்பர் மார்க்கெட்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. யூஆர்எல் நிறைய வாங்கிக்கோங்க. என்ன வாங்கணும்? சும்மா ஏதாவது கால்குலேஷன் மட்டும் வாங்கிட்டு அதை இங்க கால்குலேஷன்ல ஆட் பண்ணிட்டு எனக்கு ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்லாம் அவுட்புட் வரணும். அவங்க கொடுக்கறதுக்கு ஏத்த அப்படி பண்ணலாமா அந்த மட்டும்? ஓகே சார். எனக்கு அப்ப யூஆர்எல்ல நீங்க வந்து இந்த ப்ரூனோல அதை பாஸ் பண்ணணும். என்னென்ன பாஸ் பண்ணணும்? சும்மா அவங்களோட நேம், அவங்க வந்து இப்ப எவ்வளவு ஆப்பிள் வாங்கியிருக்காங்க, குவான்டிட்டி எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அப்படிலாம் மொத்த சில இதெல்லாம் ஒரு 5 ஃபீல்ட்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை அவங்க அமௌண்ட்டை வந்து ஜிஎஸ்டியில் ஏற்றாப்படி இல்லைனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, உன் பேரை கொடுத்துக்க, என்ன சாப்பிட்ற, யூஆர் ஆர்டர், நான் பிரியாணி கொடுக்குறேன், குவான்டிட்டியில் 5 பிரியாணி. அப்போ கொடுத்தேன்னா ஒரு பிரியாணி வந்து 30 ரூபாய் 100 ரூபாய்னா 5 பிரியாணி 500, 18% ஜிஎஸ்டி அதோட சேர்த்து உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேவா? இதுலயே நீ சப்போஸ் வந்து மோர் தென் 1000 ருபீஸ்க்கு மேல நீ ஆர்டர் பண்ணியிருந்தனா உனக்கு 300 லெஸ் அதோட பில்லு சொல்லணும். சோ இந்த மாட்டம் நீங்க பைத்தான்ல போட்டீங்க கோடை இங்க போடுங்கன்னு சொல்றேன். புரியுதா? சரி சார். எனக்கு ப்ரூனோல எக்ஸிக்யூட் வேல்யூ பாஸ் பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்ணா இங்க டிஸ்ப்ளே ஆகணும். அதை எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே, வித் எனக்கு இந்த கோட ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க போதும். புரியுதா? ஓகே சார். அப்ப இதுக்கு மேல உங்களால எப்படி லேர்ன் பண்ண முடியும் சொல்லுங்க? பக்காவா லேர்ன் பண்றீங்களா? ஏன்னா உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரியும், சொல்லி கொடுத்துட்டேன். ஃபாஸ்ட் ஏபிஐல எப்படி ரன் பண்ணணும், எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும் முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? கரெக்ட் சார். ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்டிக்கா அப்படின்னு நிறைய இருக்கு. ஓகே, இந்த வீக் எண்ட்ல வந்து டேட்டா பேஸ்ல எப்படி வேல்யூவை ஸ்டோர் பண்றது, ஃப்ரண்ட் அண்ட் யூஐ எப்படி நம்ம இப்ப இந்த யூஆர்எல் நீங்க வருதுல்ல, இந்த யூஆர்எல் என்ன நீங்க கொடுப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த யூஆர்எல் இந்த வேல்யூலாம் இது யூஐல இருந்து வரணும். எஸ்ஆர்னோ? ஓ, யூஐல இருந்தா? ஆமா. இப்ப இந்த ஃபுல் நேம் என்ன நீங்க போய் டைப் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஃபுல் நேம் வாங்காம யூஐல ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பீங்களா? இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல போய் கிரியேட் நியூ அக்கவுண்ட்ல ஆமா ஆமா. அங்க இருந்து லைவா பாஸ் ஆகும் இந்த டேட்டா. புரியுதா? இப்ப நான் ஏன் இப்படி சொல்லி தரேன்னு. ஓகே ஓகே ஓகே, புரியுது சார். அப்ப அந்த டிசைன்ல நீங்க ரன் பண்ணுவீங்கமா. டிசைன்ல வந்துட்டு கிரியேட் நியூ அக்கவுண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி ரன் பண்ணுவீங்க. அது அங்க இருந்து லைவா இங்க எடுத்துட்டு வந்து இங்க ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓஹோ, ஓகே ஓகே. அதுதான் ப்ராஜெக்ட், கம்பெனி ஐடி ப்ராஜெக்ட். ஓகே, புரியுது சார். ஓகே ஓகே, இந்த யூஆர்எல் வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஐடில வெறும் யூஆர்எல் மட்டும் வச்சிட்டு நான் எப்படி டேட்டா பாஸ் பண்ணுவேன்? கரெக்ட். ஆமா, புரியுது. அப்ப இதுதான் ப்ரொஃபஷனல். ஃபர்ஸ்ட் ஒரு யூஆர்எல்ல எப்படிலாம் அனுப்பலாம் டேட்டாவை அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்கு கான்செப்ட்ஸ்லாம். ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இத நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா ஒரு லைவ் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை எடுத்துட்டு போறப்ப உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வேற யாருக்கு இருக்காது. பக்காவா லேர்ன் பண்ணுவீங்க. சரி, ஓகே சார். புரியுதா? ஓகே சார். ஓகே, சோ அதுக்காக தான் நான் இப்பயே உங்களை வந்து இந்த மட்டும் நிறைய ஃபீல்ட்ஸ் இந்த சூப்பர் மார்க்கெட் டேட்டாவை ஆட் பண்ணி எனக்கு வந்து இதுல ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு ரன் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரி, புரியுது சார், நான் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் MySQL எப்படி இன்டகிரேட் பண்ணி எப்படி கோட் எழுதுறது அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் இன்டகிரேட் பண்ண கத்துக்குவோம். அதுல இருந்து டேட்டா பேக் எண்டுக்கு வருதான்னு கத்துக்குவோம். அப்புறம் அந்த வர்ற பேக் எண்டை எப்படி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, இப்போ இதுல என்ன சார் ஏபிஐல இதுல என்ன இது இருக்கு? இப்போ நம்ம லைவ் ஃப்ரண்ட் எண்ட் நீங்க அமெரிக்கால ஒரு டிசைன்ல ஜாவால பண்ணிருக்கீங்க, ரியாக்ட்ல ஒரு டிசைன் பண்ணிட்டீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல. ஓகேவா? HTMLலயோ இல்ல ரியாக்ட்லயோ பண்ணிட்டீங்க. சரி. நீங்க பேக் எண்ட வந்து ஒரே டேட்டாவை நீங்க ஜாவாலையும் கோட் எழுதலாம், பைத்தான்லயும் கோட் எழுதலாம். ஒரே அந்த ஏபிஐ வச்சு அந்த அங்க வந்து ஏபிஐ லிங்க கால் பண்ணிருவீங்க. இந்த லிங்க் அங்க வந்து அங்க கொடுத்துருவீங்க ஃபார்ம்ல. சரி. இந்த வந்துச்சுல எங்க அந்த ப்ரூனோல போட்டோமே, இந்த லிங்க் வந்து அங்க வந்துரும், கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த லிங்க்ல தான் ப்ராஜெக்ட் இருக்குமா? ஆமா, அத நான் சொல்றேன் உங்களுக்கு. வரேன் நான் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு அது எக்ஸாம்பிள் நான் லைவா காட்டாம அது உங்களுக்கு புரியாது. சரி, ஓகே. அது நம்ம படிக்கிறப்ப நீங்க படிப்பீங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போதைக்கு நீங்க அந்த யூஐ பத்தி யோசிக்காதீங்க.
ஓகேவா? ஓகே இப்ப எப்படி உங்களுக்கு பக்காவா சொல்லி கொடுத்துட்டு வரேன், இத மட்டும் டார்கெட் பண்ணுங்க. இப்ப நீங்க எனக்கு யூஆர்எல்ல மல்டிபிள் வேல்யூஸை பாஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாஸ் பண்ணுங்க, மல்டிபிள் வேல்யூ டிக்ளேர் பண்ணுங்க, பாராமீட்டர் பாஸ் பண்ணிட்டு அதை எப்படி லாஜிக்கலா எடுத்துட்டு போகணுங்கிறத பாருங்க. எனக்கு தேவை இந்த உள்ள நீங்க லாஜிக்கலா எப்படி எடுத்துட்டு வரீங்க, எனக்கு அதுதான் மேட்ரு. சரி ஓகே உங்களுக்கு நான் அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு குவான்டிட்டி பிரியாணி ஆர்டர் பண்ணா எனக்கு பிரியாணி வந்து ஒரு பிரியாணி இவ்வளவு அவ்வளவு ரேட் வரணும், இல்லனா அது அப்படின்னு எனக்கு பக்காவா ஆன்சர் வரணும். சோ டோட்டல் பிரைஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணனும். ஆமா, டோட்டல் பிரைஸ், அவன் என் பேரு ஹாய் ஸ்னேகா, யூ ஆர்டர்ட் 5 பிரியாணிஸ், சோ யுவர் டோட்டல் பில் இஸ் 550 இன்க்ளூடிங் 12% GST அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே சார் புரியுது. சரி, இப்ப எனக்கு அவன் 1000 ரூபாய்க்கு மேல ஆர்டர் பண்ணிருக்கான். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரணும், ஹாய் ஸ்னேகா, யூ ஆர்டர்ட் 5 பிரியாணி, சாரி யூ ஆர்டர்ட் 15 பிரியாணிஸ், யுவர் டோட்டல் பில் இஸ் 1500 இன்க்ளூடிங் GST வந்து என்னது 1550. ஓகே, லெஸ் you ordered more than 1000 rupees, so less 300 discount, so finally you have to pay 1250 something. ஓகேவா? ஓகே ஓகே இந்த அமௌண்ட் எனக்கு அந்த லாஜிக் வரணும் எனக்கு. சரி அந்த ஓகே லாஜிக்கலுக்காக தான் உங்களுக்கு பக்காவா தனியா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப டேட்டா வந்து உங்களுக்கு வந்துருச்சு, யூஆர்எல் இருந்து வந்துரும். அதை நீங்க எப்படி லாஜிக்கல் எழுதி பண்றீங்கிறதா கான்செப்ட். எனக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் கொடுத்தாதான் அந்த வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஃபார்மேட் தான் நீங்க வேல்யூ கொடுக்கணும், அதையும் பாத்துக்கோங்க. ஜேசன் ஃபார்மேட், ஜேசன் ஃபார்மேட், இது ஜேசன் சொல்லலாம், இல்லனா இத வந்து டிக்ஷனரின்னு சொல்லலாம். டிக்ஷனரி. ஓகே ஓகேவா? ஓகே சார். ஓகே குட். இப்ப இத மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி எந்த டவுட்டுமே வராது. இத தான் அப்படியே வர்க் பண்ணுவீங்க. சரி சார். ஓகே ஓகேப்பா, குட். சோ நாளைக்கு இதே டைத்துக்கு கனெக்ட் பண்ணுவோம். நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் உங்க ப்ராஜெக்ட்டை பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த அவுட்புட் ஒரு சாரி இந்த கோட ஒரு போட்டோவும் இந்த ப்ரூனோல நீங்க டெஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வச்சு இங்க ரைட் சைடுல வந்திருக்கும்ல, அது அப்படியே ஒரு போட்டோவும் மட்டும் அனுப்புங்க. அது எப்பனாலும் அனுப்புங்க. சரி ஓகே சார். ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா இந்த ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறேன், அதையும் பாருங்க. ஓகேவா? அனுப்பிடுங்க சார். ஓகேப்பா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல உங்களுக்கு? ஒரு புதுசா ஆமா நல்லா இருக்கு சார், புதுசா இருக்கு. இதுதான் ஐடி லைவ் ப்ராஜெக்ட். இப்ப வரைக்கும் ஓபன் டு சே ஏதாவது நீங்க ஓபன் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி லைவ் ப்ராஜெக்ட்டை எந்த யூடியூப்லயுமே சொல்லிருக்க மாட்டான். ஓபன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் அளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க பேசிக்ஸ் நீங்க வந்து யாருனாலும் படிக்கலாமா? ஓகே, சும்மா சாட்ஜிபில போட்டு பேசிக்ஸ் நம்ம என்னனாலும் படிக்கலாம். பட் ஒரு கம்பெனில அவன் எப்படி யூஸ் பண்ணுவான் அப்படிங்கறத நமக்கு வேணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாட்ட டாஸ்க் கொடுக்குறேன். ஓகேவா? புரியுது சார். ஓகே ஓகே குட், சூப்பர். இத பண்ணிட்டு வாங்க. என்ன டவுட்னாலும் எப்பனாலும் எனக்கு கேளுங்க. ஓகே ஓகே சார். சார் இப்போ ப்ரூனோ நான் உள்ள போனா ஜாவாஸ்கிரிப்ட் சாண்ட்பாக்ஸ்னு ஏதோ காட்டுது. சேஃப் மோடா டெவலப்பர் மோடா ஏதா சூஸ் பண்ணுங்க அப்படிங்குது. எது சார் சூஸ் பண்ணுங்க? தெரியுதா சார்? இது சேஃப் மோட் தான் எப்பவுமே டிஃபால்ட்டா. சரி ஓகே, சேவ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் இப்ப நீங்க பண்றது கரெக்ட்டா பண்ணிருக்கீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி பண்ணிடுறேன். எந்த டவுட்னாலும் ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க அப்படினா எனக்கு ஒரு போட்டோ எடுத்து டக்குன்னு எனக்கு கேளுங்க. சரிங்களா? காமெண்ட் கொடுத்து கேளுங்க. அனுப்புறேன் சார். ஓகே ஓகேப்பா. யா, அதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட கொஞ்சம் மெசேஜ் பண்ணிருங்க. இல்ல நானே பண்ணிடுறேன். பைத்தான் வந்து ஓவர் கரண்ட்லி ஃபாஸ்ட் ஏபி நான் டீச் பண்ணிருச்சேன். நானே நான் பண்ணிக்கிறேன். விடுங்க. சரி ஓகே சார். ஓகேப்பா. யா ஓகே சார். சரி, தேங்க் யூ சார்.